ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கர்த்தருடைய வருகை நாளுக்கான ஆயத்த நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியமான ஒன்றாக விளங்குகிறது. ஆண்டவராகிய தேவனுடைய வெளிப்பாடு வருகிறதற்கு முன்பதாக, வெளிப்படுத்தப்படக்கூடிய அந்த நிலைகள் வருகிறதற்கு முன்பதாக ஒரு மனிதன் சரியான தகுதியின் அடிப்படையின் ஊடாக கடந்து போனால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்தை சென்று அடையவும், கர்த்தராகிய தேவனை எதிர்கொண்டு கடந்து போகவும் தக்கதான மகிமை பெற்ற ஒரு மனிதனாய் விளங்கக்கூடியவனாய் காணப்படுகின்றான். ஆகவே இந்த காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய தேவன் பல விஷயங்களை ஜாக்கிரதையாக நாம் வாழ்க்கை வாழ வேண்டும், எச்சரிக்கையான காலங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக பல நிலைகளை கர்த்தர் நம்ம கூட பேசிக்கொண்டு வருகின்றார். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோசுவா 23:11 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது அப்படின்னா, நம்முடைய ஆத்துமாவை குறித்து மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எச்சரிக்கை உள்ளவர்களாய் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். எதுல? ஆண்டவராகிய தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடிய விஷயத்தில். அன்பு கூறக்கூடிய விஷயத்தை ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சாதாரணமாய் பேசியிருக்கலாம். ஆனால் அது குறிப்பாக அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த ஆத்துமாவிலே ரொம்ப நீ எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். ஆத்துமாதான் ஒரு நிலையிலே காணப்படாததாக இருக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஆத்துமா என்கிற நம்முடைய சிந்தனை. நம்முடைய சிந்தனையில ஏதாகிலும் ஒரு காரியம் தேவனை காட்டிலும் அதிகமாய் நம்முடைய மனதிற்குள் ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்குகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மேல் நம்மை அறியாத ஒரு பாசமும் ஆசையும் வருகிறதை நாம் பார்க்க முடியும். சில நேரங்கள்ல சில வெறுப்பான காரியங்கள் வருகிறது உண்டானால் நம்மை அறியாத வெறுப்பான சூழ்நிலைகள் வருகிறதும் இந்த ஆத்துமா என்கின்ற அழைக்கப்படக்கூடிய நம்முடைய சிந்தனையில தான். அதனாலதான் கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில உன்னுடைய சிந்தனையில இந்த ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மெய்யாகவே அன்பு கூறக்கூடிய விஷயத்தில் சிந்தனையை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சிந்தனையில் ஒரு சின்ன ஒரு மாறாட்டம் வர ஆரம்பித்தால் கூட தேவன் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பின் முழு பரிமாணத்தை இழந்து போகும் ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றார். ஊழியம் செய்வோம், அன்பில்லாமல் நம்ம ஊழியம் செய்ய ஆரம்பிப்போம். சிந்தனை வேறுபட்ட ஒரு சிந்தனையாகும். அதே மாதிரி ஆண்டவராகிய தேவனுக்கு என்று நாம் கொடுப்போம் என்றாலும் கூட கர்த்தராகிய தேவனுக்கு மெய்யாகவே வேறுபடுத்தப்பட்ட ஒரு சிந்தனையாக இந்த காரியங்களை செயல்படுத்த முடியும். ஜெபிப்போம் என்றாலும் கூட கர்த்தராகிய தேவனை நேசிக்காம ஜெபிக்க உங்களால முடியும். ஏனென்றால் வேறு வழி இல்லை. பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி உன் தேவனாகிய கர்த்தரை நீ நேசிக்கும் பொழுது உன் முழு இருதயத்தோடு மட்டுமல்லாமல் உன் முழு ஆத்துமாவோடு, இந்த சிந்தனையில ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லா விஷயத்திலும் முழு ஆத்துமாவை நீ பயன்படுத்த வேண்டியது அவசியம். இந்த ஆத்துமாவில சின்ன ஒரு மாற்றம், சின்ன ஒரு மாறாட்டம், ஒரு பகுதி கர்த்தருக்கும் மற்ற பகுதி வேற ஏதாவது ஒரு காரியத்துக்கு நாம் தருகிறது உண்டானால் இந்த அன்பினுடைய முழுமையை ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில முழு அன்பு ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் உன் ஆத்துமாவோடு கர்த்தராகிய தேவனை நேசிக்க பழக வேண்டியது அவசியம். முழு அன்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அன்பினுடைய தன்மை, ஒரு அன்பினுடைய பரிமாணம் என்கிறது எதை பற்றி நான் மெய்யாகவே உங்களுக்கு முன்பதாக சொல்ல முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அன்பு இருக்கிறதா இல்லையா என்கிறதை எப்படி நான் கற்றுக்கொள்ள முடியும்? அவன் உண்மையிலே நம்ம மேல பாசமா இருக்கானா, அன்பா இருக்கிறானா, ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உண்மையான மனதோடு இதை நேசிக்கிறானா இல்லையா, எப்படி நான் கற்றுக்கொள்ள முடியும்? பல பேர் நம்மகிட்ட அதாவது இந்த ஜீனி தடவப்பட்ட அநேகம் விதமான, அதாவது ஒரு இந்த கசப்பான ஒரு காரியத்தை மாதிரி தான் நம்ம கையில அநேகம் பொருளை தடவுகிறதை பார்க்க முடியும். அதாவது சுகர் கோட்டட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த மாதிரி அதாவது சுகர் கோட்டடாக தான் நிறைய வார்த்தைகளை பேசுகிறத பார்க்கலாம், நிறைய விஷயங்களை பேசுகிறது. ஐயோ, உங்களை மாதிரி பரிசுத்தமான பார்க்க முடியுமாங்க, உங்களை மாதிரி ஒரு நீதிமான பார்க்க முடியுமாங்க, உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷனை பார்க்க முடியுமாங்க, உங்களுடைய பிரசங்கம் என்று சொன்னா நான் மூடின கண்ணை திறக்கவே மாட்டேன், அந்த அளவிற்கு அவ்வளவு உங்களுடைய பிரசங்கத்தோடு கூட ஒன்றின ஒரு மனிதனால் அப்படி, அதாவது இதுக்கு பேர் சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையிலே உள்ளம் வேறு பக்கமாய் காணப்படக்கூடியதாக, நம்முடைய வாயினுடைய வார்த்தை வேறு வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடியதாக காணப்படுகிறதை தேவன் அருவருக்க துவங்க ஆரம்பிக்கின்றார்.
சொல்லுகின்றார். உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய மனுஷனுடைய நிலை என்றால் என்ன? அவைகளை கர்த்தருடைய வேதத்துல சில முக்கியமான காரியங்களின் மூலமாக நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷத்துல 21வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 21:7. அதுக்கு முன்னால 1வது வசனத்துல இருந்து கொஞ்சம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அது என்ன விதமான காரியத்தை நமக்கு சொல்கிறது. 21:1 வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது 2வது வசனம், சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலே உள்ள கானா ஊரின் நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது 3வது வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. 4வது வசனம், விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். 6வது வசனம், அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். முதல் காரியமாக அவ்வளவு நேரம் யாருக்குமே அந்த ஒரு விஷயம் தெரிவிப்பட ஆரம்பிக்கல. ஆண்டவராக தேவன் அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கின்றார். பிள்ளைகளே, உங்கள்கிட்ட சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருக்காப்பா கேட்கிறார். அவர்களை ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் இயேசு என்று சொல்லி அவர்களால் உணர முடியல. ஒரு பக்கம் துக்கத்தினால் மூன்றிருக்கக்கூடிய காரியம், ஒரு பக்கம் பிரச்சனையினால் வந்திருக்கக்கூடிய காரியம். இயேசுவை நம்பி வலையும் படவையும் விட்டு நாங்கள் கடந்து போயிட்டோம். பேதுரு என்கின்ற அந்த சீமோன் பேதுரு அந்த சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், திரும்ப நான் என்னுடைய பழைய தொழிலின் ஊடாகவே நான் கடந்து போகிறேன். அந்த வலையை எடுத்துக்கொண்டு படவை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்கக்கூடிய தொழிலின் ஊடாக கடந்து போகிறேன். எல்லா விதமான சீஷர்களும் சொன்னாங்க, நாங்களும் கூட வருகிறோம் சொல்லி எல்லா ஜனங்களும் கடந்து போறாங்க. வலையை அவர்கள் அந்த சமுத்திரத்தில் போடக்கூடிய நேரத்திலும் கூட மீன்கள் ஒன்றும் அகப்படாமல் போகக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் திருப்பி கரையை நோக்கி கஷ்டத்தோடு கூட வர ஆரம்பிக்கிறாங்க. கரையிலே ஆண்டவராக தேவன் நின்று கொடுக்க ஆரம்பிக்கின்றார். அவர்களை பார்த்து ஆண்டவராக தேவன் கேட்கிறார், பிள்ளைகளே, உங்கள்கிட்ட சாப்பிட ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா கேட்கிறார். நாங்க ஒண்ணுமே பிடிக்கல, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. உடனே இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், மீண்டும் கடலுக்குள்ள போய் உங்கள் வலையை நீங்கள் வலது புறமாய் போடுங்கள்னு கர்த்தர் சொல்லுகின்றார். வலது புறமாய் போடக்கூடிய நேரத்தில் திரளான மீன்கள் அகப்படக்கூடிய அந்த காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்த அந்த காரியங்களை கண்ட இயேசுவுக்கு அன்பான சீஷன் அந்த பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். அப்படின்னா அர்த்தம், பேதுருக்கு இன்னும் தெரியல, அவர் யாருன்னு தெரியல. வலது பக்கம் வலையை போட்டு அந்த வலையிலே திரளான மீன்கள் அகப்படக்கூடிய அந்த காரியங்களை கண்ட மாத்திரத்திலும் கூட அவர்தான் இயேசு என்கிறதை அறிய முடியாதவனாய் காணப்பட்டவனாய் விளங்கினான் பேதுரு. ஆனால் இயேசுவுக்கு அன்பாய் காணப்பட்டவனாய் இருந்த சீஷனாகிய யோவான் சொல்லுகின்றான், அவர் கர்த்தர் என்பதை அறியக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களில் கர்த்தராக தேவனுடைய மகிமையான காரியங்களை உணர நம்மால் முடிகிறது இல்லை. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? அவர் ஜெபத்தை கேட்கும் கர்த்தர். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்துல உங்கள் கண்கள் காண்கிறதோ காணவில்லையோ, ஆனால் கர்த்தர் அந்த இடத்தில் உடனே பிரசன்னமாகி வந்து விடுவார். ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கத்தின் ஊடாக கடந்து போகிறான் என்று சொன்னால், அவரே ஆண்டவராக தேவனை அவன் அந்த மனுஷன் பயன்படுத்தாமல் போக ஆரம்பித்தாலும் அந்த இடத்தில் கர்த்தராக தேவன் உடனே பிரசன்னக்காரராக எழுந்து வந்து விடுவார். அவன் என்னை அழைக்க மாட்டானா, என்னை கூப்பிட மாட்டானா, இந்த ஆபத்து நிறைந்த காலங்களிலே என்னுடைய உதவியை அவன் நாடமாட்டானா என்று சொல்லி கர்த்தராக தேவன் அந்த இடத்தில் உங்களை காப்பாற்றும்படி இறங்கி வந்துடுவார். ஆனால் என்னுடைய கண்களில் நான் அறியாமல் போக ஆரம்பிக்கிறதுனால நான் பல விதமான அநேகம் விதமான கவலைகளின் ஊடாக கடந்து போய் இவனை உதவிக்கு அழைக்கலாமா, அவனை அநேகம் விதமான உதவியின் காரியங்களின் ஊடாக நம்ம கூப்பிட்டு கொண்டு போகலாமா, இந்த காரியங்களை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கலாமா என்று சொல்லி பல யோசனைகளின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். உண்மையான அன்பு இயேசுவின் மேல் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் உன்னுடைய ஒவ்வொரு விதமான தேடுதலிலும் கர்த்தராக தேவனை தரிசிக்க உன்னால் முடியும். கர்த்தரை பார்க்க உங்களால முடியும். உங்களுடைய ஒவ்வொரு
அசைவிலும் ஆண்டவராக தேவன் உங்களுக்கு துணையாய் வருகிறதை பார்க்க முடியும். கர்த்தராக தேவனுடைய பிள்ளைகளை அவர் மெய்யாகவே தம்முடைய கரங்களினால் சூழ நின்று பாதுகாத்துக் கொண்டு வருகிறதை அன்பு நிறைந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை பிரத்யேகமாய் அறியக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறார். எதனால நம்முடைய வாழ்க்கையில பயம் வருது அப்படின்னா, கர்த்தருடைய பாதுகாப்பையும் கூட இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய உணர்வு என்னுடைய வாழ்க்கையில இல்லை. எதற்கு என்னை அறியாத ஒரு வேதனை என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது. இந்த பிரச்சனையிலே ஆண்டவராகிய தேவன் ஏன் எனக்கு உதவி செய்யாம இருக்கிறார்? இந்த கஷ்டமான காரியங்களை கர்த்தராகிய தேவனுடைய கரம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யல? கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன் பக்கத்துல தான் நிக்கிறேன். அந்த பிரச்சனைகளை நீ பார்க்கிற மாதிரி நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்னை இயங்க விடாமல், என்னை இன்னும் நீ அறியாமல், என்னை நீ உதவிக்கு அழைக்காமல் இருக்கக்கூடிய வரைக்கும் நான் உனக்கு முன்பதாக உதவிகளை செய்ய முடியாது. நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு முறை படவிலே ஏறி இந்த கரையிலிருந்து அந்த கரை நோக்கி கடந்து போறாங்க. கடந்து போகக்கூடிய நேரத்துல படகு அமளக்கூடிய அளவிற்கு பெரிய அலை, பயங்கரமான அலை சூழக்கூடிய ஒரு நேரம். அந்த அலையின் நிமித்தமாக படகு இங்கும் அங்கும் அலைவுபடக்கூடியதாக விளங்க துவங்கிற்று. சீஷர்கள் தங்களால் ஆன மட்டும் அவர்கள் முயற்சியின் ஊடாக கடந்து போனாங்க. எப்படியாக இந்த படவை கொண்டு போய் நம்ம கரையில கொண்டு போய் சேர்த்து விடலாம் என்று சொல்லி. ஆனால் அவர்களுடைய முயற்சியெல்லாம் ஒன்றுமில்லாமல் போக ஆரம்பித்த பொழுது ஆண்டவராகிய தேவனை அந்த ஜனங்கள் தட்டி எழுப்புறாங்க. இப்ப கொஞ்சம் யோசிங்க, அந்த படவு அலைவுபடக்கூடிய நேரத்துல கர்த்தர் எங்கே இருக்கிறார்? படகுல தான் இருக்கிறார். அவர் அந்த ஆண்டவராகிய தேவன் அங்கதான் இருக்கிறார். என்றாலும் கூட சீஷர்கள் அவர்களை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தர் கிரியைகளை செய்யல. இப்ப கர்த்தர் என்ன விதமான வார்த்தை நம்ம கூட சொல்ல வருகின்றார்? அவரை கர்த்தர் என்று அறிந்து அவரை இயங்கும்படிக்கு நீ அனுமதித்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை தர துவங்குவார். அவருடைய கரங்கள் இயங்காது இருக்கக்கூடிய வரைக்கும் வாழ்க்கையில நன்மை வராது. அவருடைய கரங்களை இயங்க செய்கிறது நீ தேவனாகிய கர்த்தரை அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் மாற்றப்படக்கூடிய ஒன்றினால் மட்டுமே சாத்தியமாக்கப்பட முடியும். அவரை அறியக்கூடிய அறிவு எதனால் வர முடியும்? அவர் மேல் உண்மையான அன்புள்ளவனா நீ காணப்பட ஆரம்பித்தால் கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்பதை நீ கற்றுக்கொள்ள முடியும். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஆலயத்திலே இந்த ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கக்கூடிய இந்த இடத்தில் கர்த்தராகிய தேவன் எங்க இருக்கிறாரு? தெரியல. அவர் எங்க இருக்கிறார்? என் பக்கத்துல இருக்கிறாரா, உங்க பக்கத்துல, அவர் பக்கத்துல? தெரியல. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நீ அவர் மேல் உண்மையான அன்பு கூறக்கூடியவனாய் இருக்கிறது உண்டானால் அவர் இருக்கும் இடத்தை நீ அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறார். என் பக்கத்துல தான் நிக்கிறீங்களா ஆண்டவரே, நான் எங்கெங்கெல்லாம நான் மெய்யாகவே தேடிக்கொண்டு போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தேன். ஒரு கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக என்னுடைய அண்ணனுடைய நண்பர் ஒருவர், அவர் இப்போ மரித்து போய்விட்டார். அவர் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலத்துல நமக்கு பக்கத்துல கூடிய இந்த பனைக்குளம் என்கிற கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமத்துல அவரும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நாட்கள், ஒரு நாள் அவருடைய ஊருக்கு என்னை அழைத்திருந்தார். ஒரு சின்ன ஒரு கூட்டம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி அந்த கூட்டத்துல பிரசங்கம் பண்ணி முடித்து விட்டு அவங்களுடைய வீட்டுக்கு நான் வந்திருந்தேன். எல்லா விதமான ஜனங்கள் நிற்கிறோம். அவருக்கு ஏறக்குறைய ஒரு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 3-4 பிள்ளைங்க. அதுல 4வது பையன் ரொம்ப குட்டி பையன். 4வது குட்டி பையன் அங்க நின்று கொண்டு எங்கும் அங்கும் ஓடி ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பையன். மற்ற 3 பேர், அதாவது மற்ற 3 பேர் அக்கா ரொம்ப பெரியவங்களாம் கிடையாது. எல்லாருமே 1-2 வயதுகள் வித்தியாசமா இருக்கக்கூடிய பிள்ளை. அந்த கடைசி பையன் அப்பாவை தேடிக்கொண்டிருக்கிறான். அப்பா 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 எங்க போயிருக்கு? நானும் அவரும் முன்னால நின்றுதான் அந்த பையனுக்கு முன்னால இருந்துதான் நாங்க பேசி கொண்டிருக்கிறோம். இவன் தன்னுடைய தகப்பனை உணர முடியாமல் அப்பாவுடைய காலுக்குள்ளெல்லாம் போறேன், அவர் தான் அப்பான்னு சொல்லி தெரியல. அப்பா எங்க இருக்கு தேடி பார்த்து கடைசியில முகத்தை கண்டு, ஓ நீ இங்கதான் நிக்கிறையா என்று சொல்லி அவர் மேலே அவன் ஏறி குதிக்க ஆரம்பிச்சான். இப்படிதான் நம்மளும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் எங்க இருக்கிறார் தெரியல, பக்கத்துல இருப்பாரு. ஆண்டவராகிய தேவன் பக்கத்துல இருப்பாரு. கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கேப் விடுங்க, நான் அந்த பக்கம் போய் கர்த்தராகிய தேவனை தேட வேண்டும் என்று நம்ம சொல்லுவோம். ஏன் பாவி, நான் தான் இங்கதான் நிக்கிறேன், உன் பக்கத்துல நிக்கிறேன், என்னை நீ விலக்கி கொண்டு நீ எங்கே போய் என்னை நீ தேட போகின்றாய்? கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்பார். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல உண்மையான அன்பு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் கர்த்தர் எங்கே அசைவாட ஆரம்பித்தாலும், எந்த இடத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் வர ஆரம்பித்தாலும் உன் கண் அவைகளை காணக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சு. அதுதான் உண்மையான அன்பினுடைய தன்மை. ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல அன்பு என்கின்ற காரியத்திற்கு என்ன டெஃபினேஷனை கர்த்தர் சொல்ல ஆரம்பிக்கின்றார்? இப்ப கர்த்தராகிய தேவனை தேடினால் கூட அவரை உங்களால் பார்க்க முடியலன்னா இன்னும் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய முழுமையான அன்பு நம்முடைய வாழ்க்கையில இல்லை. இந்த விஷயத்தை அந்த மனிதன் கண்ட மாத்திரத்துல உடனே யோவான் என்கிற மனிதன் சொல்ல ஆரம்பிக்கின்றான் பேதுருவை பார்த்து, பேதுருவே
அவர் வேறு யாருமே இல்லை, அவர்தான் ஆண்டவராகிய கர்த்தர் என்கிறதை அந்த மனிதன் மெய்யாகவே புரிந்து கொண்டு பேச துவங்க ஆரம்பித்தார். உன் கர்த்தராகிய தேவனை எங்கெல்லாம் நீ தேடிக் கொண்டிருக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றாய். உண்மையான அன்பு என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அவர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் உன்னால் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்போ முதல் அன்பினுடைய முதல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அசைவையும் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகின்றாய். கர்த்தர் எந்த இடத்தில் அசைவாட ஆரம்பிச்சாலும், என் குடும்பத்துல கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னம் வர ஆரம்பித்தாலும், என்னுடைய குடும்பத்தை விட்டு கர்த்தருடைய பிரசன்னம் விலகி போக ஆரம்பித்தாலும் உடனே நீ கண்டுகொள்ளக்கூடிய ஒரு மனுஷனா. யாரும் உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இவ்வளவு நாள் வரைக்கும் உங்க கூட தான் இருந்தார். ஆனாலும் கூட கர்த்தராகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் மரியாதை நீங்க கொடுக்காம போனதுனால கர்த்தர் உங்களை விட்டு விலகி போறார் என்று சொல்லி யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை விட்டு விலகக்கூடிய நேரத்தில் உன்னை அறியாத கலக்கமும் வேதனையும் ஆண்டவராகிய தேவனை மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையை அழைக்கக்கூடிய அந்த நிலையும் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். நல்ல ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, அதுவரைக்கும் கர்த்தராகிய தேவன் சிலுவை மரணத்தை பற்றி எவ்வளவேனும் கவலைப்படவே இல்லை. தைரியமாய் சிலுவையை தூக்கி கொண்டு போனார். அங்கு காணப்படக்கூடிய கொல்கதா மேட்டை நோக்கி எல்லா ஜனங்களும் அழைத்து கொண்டு போறாங்க. ஒரு பக்கம் அநேக விதமான ஜனங்கள் இருக்கக்கூடிய அந்த சவுக்கை வைத்துக் கொண்டு அடிக்கக்கூடிய ஜனங்கள், இன்னும் சிலுவையை பலவந்தப்படுத்தி பாரப்படுத்தக்கூடிய அநேகம் ஜனங்கள், சில ஜனங்கள் எள்ளி நகையாடக்கூடிய ஜனங்கள், சில மக்கள் அவருடைய முகத்திலே காரி துப்பக்கூடிய மக்கள் என்று சொல்லி பல தரத்தார் கடந்து வர ஆரம்பித்தாலும் அவருடைய மனதுல எந்த விதமான கஷ்டமும் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவர் நேசிக்கும் பிதாவாகிய தேவன் அவரோடு கூடவே போய்கொண்டே இருக்க ஆரம்பிக்கின்றார். அதை கர்த்தருடைய கண்கள் பார்த்ததுனால அவைகளை பற்றி எந்த விதமான கலக்கமும் இல்லாதவராய் காணப்பட்டவராய் விளங்கினார் இயேசு. சிலுவையில் அறையப்பட்ட பொழுது பிதாவினுடைய முகம் மறைக்கப்படக்கூடிய அந்த நேரம் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியல. ஆனால் இயேசு அந்த நேரத்தை அறிய ஆரம்பித்த உடனே தன்னுடைய மனதிலே அவரை அறியாத ஒரு கலக்கம். ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவரே? இத்தனை நேரம் வரைக்கும் உம்முடைய நாமத்தினாலே எல்லா காரியங்களையும் நான் செய்து கொண்டு வர ஆரம்பித்தேன். நீர் என்னை கைவிடுகிறது உண்டானால் நான் எங்கே போவேன்? உம்முடைய முகத்தை நீர் எனக்கு மறைக்கிறது உண்டானால் நான் யாரிடத்திலே சென்று நான் இளைப்பாற முடியும் என்று சொல்லி அந்த ஒரு க்ஷண பொழுதிலே கர்த்தராகிய தேவன் பிதாவாகிய தேவனை நோக்கி மனம் திறந்து கதறி அழக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். அப்ப உண்மையான அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் தேவன் என்னோடு கூட இருக்கிறதையும் புரிந்து கொள்ள முடியும். தேவன் என்னை விட்டு விலகி போகிறதையும் நான் கற்றுக்கொள்ள முடியும். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேவன் உன்னோடு கூட எங்கே இருக்கிறார்? ஆராய்ஞ்சு பாரு. உன் தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த இடத்திலெல்லாம் அசைவாடி கொண்டிருக்கிறார் இன்னும் உன்னால புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் இன்னும் அவர் எதிர்பார்க்கக்கூடிய வண்ணமாய் நீ அவரை மனப்பூர்வமாய் நேசிக்கவில்லை என்று சொல்லி அர்த்தம். நீ உண்மையான அன்பு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்படுகிறது உண்டானால் தேவனுடைய பிரசனத்தின் ஒவ்வொரு அசைவாடுதல்களை உங்களாலும் என்னாலும் மெய்யான விதத்தில் கற்றுக்கொள்ள கண்டு உணர உங்களால் முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தராகிய தேவன் பேரிலே வைக்கக்கூடிய அன்பு அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது உண்டானால் என்ன விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்? எதை வைத்துக் கொண்டு கர்த்தராகிய தேவன் விரும்பக்கூடிய அன்பு உள்ளவனாய் நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்க்க முடியும். வசனத்தை வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 36 முதல் 39 வரை இருக்கக்கூடிய வசனங்கள். இந்த வார்த்தை சொல்கிற ரோமர் 8வது அதிகாரம் 36 முதல் 39 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ? 37 இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. 38வது வசனம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எப்படிப்பட்ட அன்பை கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார்? இந்த இடத்துல வசனத்துல ஒரு சில முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்க முடியாது. என்ன போட்டு பாருங்க. உபத்திரவம் வரக்கூடிய நேரத்தில் நீ கர்த்தராகிய தேவன் பேரில் வைக்கக்கூடிய அன்பை விடக்கூடாது. இரண்டாவது, வியாகுலம் வரக்கூடிய
அடக்க முடியாத கண்ணீரும் பாரமும் வரும்போது கர்த்தரை விட்டு போயிடக்கூடாது. துன்பம் மிகுதியாய் வரும்பொழுது, பசி வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கே நல்லா தெரியும், நம்முடைய தமிழகத்தில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு. என்ன பழமொழி உண்டு? பசி வந்தால் 10ம் பறந்து போயிரும்னு சொல்லுவாங்க. அவமான நிந்த எதையுமே அவன் வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டான். ரொம்ப பசி வர ஆரம்பிக்கிறதுனால யாருடைய கையில் இருந்தாச்சும் ஏதாச்சும் ஒரு பொருளை நம்ம வந்து அதாவது அவனுக்கு தெரியாமலே நம்ம திருடியாச்சும் தின்றுவோமே தவிர இந்த பசியை கண்ட்ரோல் பண்ண நம்மால் ஆகிறது இல்லை. பசி வரக்கூடிய நேரமாக காணப்பட ஆரம்பித்தாலும் முக்கியமாக நிர்வாணமாய் காணப்படக்கூடிய நேரமாய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கே தெரிந்த ஒரு நல்ல ஒரு திருக்குறள் உங்களுக்கு தெரியும். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்கிற ஒரு குறள் உங்களுக்கு தெரியும். ஒரு மனுஷனுடைய சரீரத்துல காணப்படக்கூடிய ஒரு உடை விலகுகிறது உண்டானால் கை உடனே காப்பாற்றுறது மாதிரி அந்த நிர்வாணத்தை எந்த விதமான மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், கிறிஸ்துவின் அன்பு இவைகளை காட்டிலும் பெரியது. ஒருவேளை நிர்வாணமே வந்துச்சுன்னா கூட கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நீ விலகி விடக்கூடாது. ஒருவேளை உன்னை எல்லா மக்களுக்கு முன்பதாக ஜனங்கள் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக உன்னை அழைத்துக் கொண்டு போக ஆரம்பித்தால், எத்தனை விதமான பாடுகள், எத்தனை விதமான வேதனைகள் வர ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனை விட்டு விலகாத ஒரு அன்பு. நான் படித்த ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஹர்லான் பாப்போ என்கின்ற கர்த்தருடைய தேவனுடைய மனிதர் பல்கேரியா என்கின்ற நாட்டில் ஆண்டவராக தேவனுக்கென்று சித்திரவதைப்படுத்தப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே அநேகம் நாட்கள் சிறையிருப்பின் ஊடாக கடந்து போய் அதன் பின்பதாக கர்த்தருடைய நாமத்தினால் விடுதலையாக்கப்பட்டு பெரிய ஒரு ஊழியத்தை செய்து ஒரு மனிதன். அந்த நாட்களில் கம்யூனிசவாதிகள் பல்கேரியா என்கிற பட்டணத்தை சிறைப்பிடிப்பாக பிடித்து அதுல நல்ல ஒரு ஊழியனாய் காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹர்லான் பாப்போ என்கின்ற மனுஷனை அவர்கள் வந்து ஜெயில கொண்டு போய் அடைச்சார். ஜெயில கொண்டு போய் அடைக்கக்கூடிய நேரத்துல அந்த நாட்கள்ல சிறை கட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு பணி. அந்த பகுதியில் இந்த ரஷ்யா போன்ற அந்த நாடுகளில் பயங்கரமான பனிப்பொழிவு இருக்கக்கூடிய காலத்தில் அவர்களுக்கு அரை குறையான ஆடைகளை மட்டும் முடித்துவிட்டு அதிகாலை வேளையிலே இருட்டோടെ அந்த ஜனங்கள் யாவரையும் இந்த குளிருக்குள்ளாக அழைத்துக் கொண்டு போகிறது வழக்கம். இதில் ஆண்களுக்கு பெரிய பெரிய பணிகளை உருவாக்கி அவங்களுடைய ஜீவனை கசப்பாக்கக்கூடிய அளவிற்காக ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை உருவாக்கப்படுகிறது உண்டானால் பயங்கரமா அடிச்சு கொன்றுவாங்க. அந்த அளவிற்கான ஒரு காரியம். அதை விளக்குறதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. அதாவது அவங்க வந்து அந்த கூட்டிக் கொண்டு போகக்கூடிய வீரர்கள், எல்லா விதமான வீரர்களும் குதிரையில வருவாங்க. அந்த குதிரையினுடைய வேகத்திற்கு ஈடு கொடுத்து இந்த ஜனங்கள் ஓடி வரணும். அவங்களுக்கு ஏற்கனவே சரியான சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சோண்டு பீன்ஸினுடைய அந்த சாரும் ஒரே ஒரு ரொட்டி துணுக்கையும் கொடுப்பாங்க. இந்த 2 சாப்பிட்டா ஒரு மனுஷன் உயிர் வாழலாம். ஆனால் அவனுடைய பலத்தை அவன் மெய்யாக பெருக்கிக் கொள்ள முடியாது. இந்த அளவுக்கு அவனுக்கு வந்து 2 அவுன்ஸ் மாத்திரம் பீன்ஸினுடைய சாரும் அதன் பின்பதாக ஒரே ஒரு துணுக்கு ரொட்டி அவங்க கையில கொடுப்பாங்க. இதை சாப்பிடக்கூடிய அவர்கள் அவ்வளவு பெரிய வேலைகளை செய்து முடிக்க வேண்டியது அவசியம். ஒரு நாள் அந்த குதிரையினுடைய வேகத்தோடு கூட ஈடு கொடுக்க முடியாம ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு 70 வயது இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு தாத்தா, அவரும் அந்த சிறையிலே கைதியாக அடைக்கப்படக்கூடிய கர்த்தருடைய ஊழியக்காரர், அவரையும் இழுத்துக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அவரால் ஓட முடியல. தண்ணீர் தாகம், பயங்கரமான தண்ணீர் தாகம். அந்த சம்பவத்தை அப்படி வந்து தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகின்றார். தண்ணீர் தாகத்தின் நிமித்தமாக அவருடைய மனம் ரொம்ப கஷ்டத்தின் ஊடாக கடந்து போய், யாராச்சும் தண்ணி கொடுக்க மாட்டாங்களா, குதிரையுடைய வேகத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறோமே, கொஞ்சோண்டு தண்ணீர் கிடைத்தால் கூட பரவாயில்லை என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வெளியே பெய்து கொண்டிருக்கக்கூடிய பனியின் நிமித்தமாக ஒரே ஒரு செடியினுடைய இலையில ஒரு பனித்துளி இருக்கிறது. அந்த வயதான மனிதனுடைய கண்கள் பார்த்தது. உடனே பார்த்து அந்த மனுஷன் என்ன செஞ்சா பாருங்க, இந்த பனித்துளியை எடுத்து நம்முடைய வாயில போட்டுட்டா கொஞ்சம் தாகம் அடங்குமே, ஒரே ஒரு சின்ன ஒரு டிராப் தான் பனித்துளி, அதை எடுத்து நான் வாயிலை போட்டால் அது எனக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை உருவாக்குமே என்று சொல்லி அந்த இராணுவத்தினுடைய அந்த வேகத்தை சற்று குறைத்து கொண்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த செடியினுடைய இலையை கிள்ளி தன்னுடைய வாயிலை போட்டுக்கொண்டார். அந்த பனித்துளியை அவர் தன்னுடைய வாயிலை போட்டுக்கொண்டார். இதை பின்னால் இருக்கக்கூடிய இராணுவ வீரன் கண்ட மாத்திரத்துல அவரை சவுக்கினால் அடிக்க ஆரம்பித்தானாம். அதுல அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? அடித்த அடியிலே அவருடைய கண்களிலே 2 கண்ணுல ஒரு கண்ணு, அதாவது அந்த 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 நரம்பிலே அப்படி தொங்கிக் கொண்டு வெளியே வந்து விழுந்துருச்சு. அவர்னால அடுத்த காரியத்தை செய்ய முடியாது. கொஞ்ச நேரத்தில் துடித்து மரித்து போகக்கூடிய நிலையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சார். இப்படிப்பட்ட பாடுகள், வேதனைகள் சம்பவிக்கக்கூடிய அநேகம் விதமான நேரங்கள். அதுல அநேகம் விதமான பெண்களையும் கொண்டு போய் ஜெயிலுக்கு கொண்டு போய் அடைப்பாங்க. பெண்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? அதிகாலை இருட்டோட 4 மணிக்கு அது பயங்கரமா ஐஸ் கட்டியாய் உறைந்திருக்கக்கூடிய அநேகம் விதமான ஆறுகள், பயங்கரமாய் குளிர் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி, அதுல அந்த பெண்களை நிர்வாணமாக்கி காலையில அந்த ஐஸ் கட்டி இருக்கக்கூடிய அந்த தண்ணியில போய் அவங்க குளிக்கணும். அதை கரையிலே நின்று எல்லா ஜனங்களும் வேடிக்கை பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நிலை வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது உண்டானால் கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் நிற்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க.
கர்த்தருக்கு சாட்சியா நிக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. எல்லா காரியத்தை வேண்டுமானாலும் ஒருவேளை நம்ம சகிச்சுக்கலாம். ஒருவேளை சாப்பாடு இல்லாம நம்ம இருந்துடலாம். ஒருவேளை நமக்கு தேவையான மற்ற காரியங்கள் இல்லாமல் நம்ம காணப்பட முடியும். அநேகம் உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நிர்வாணங்கள், பசி, நாசம், மோசம் வருகிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனுக்குள் உறுதியாய் வாழுகிறது எப்படி? கர்த்தர் எந்த விதமான அன்பை எதிர்பார்க்கிறார்? எல்லாமே நல்ல முறையில் காணப்படக்கூடிய நேரத்தில் நான் கர்த்தராகிய தேவனை நேசிக்கிறேன், அது இல்ல உண்மையான அன்பு. எல்லாவற்றையும் இழந்தாலும் தேவனாகிய கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய அன்பிலே இம்மி அளவும் குறையாத ஒரு வாழ்க்கை உன் வாழ்க்கையா என் வாழ்க்கையாய் காணப்படும். அதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். அவர் என்னென்ன விதமான டெஃபினிஷன் சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ. அப்புறம் 37வது வசனம், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். 38வது வசனம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கணும்? எத்தனை காரியங்கள் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட ஆரம்பித்தார். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தா கூட என்னால தாங்க முடியல. என் குடும்பத்துல ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கிறதுக்கு விரோதமாய் ஒரு சின்ன ஒரே ஒரு பிரச்சனையை உருவாக்குறது கூட தாங்க என்னால முடியல. உடனே 1000 வரி நாம் கடிதம் எழுதி இந்த ஊழியக்காரனுக்கு அந்த ஊழியக்காரனுக்கு அவனுக்கு அனுப்பிவிட்டு, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால எங்க வீட்டுல ஒரு பயங்கரமான பிரச்சனை வந்துருச்சுங்க, இந்த பிரச்சனையிலே நின்று கர்த்தராகிய தேவன் என்னை காப்பாற்ற வேண்டும், ஒன்று என்னை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும், இல்லை என்றால் என்னுடைய கணவனுடைய உயிரை எடுக்க வேண்டும். இப்படிலாம் ஜெப குறிப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் நிறைய பேர். பேசக்கூடிய வார்த்தை ஒரு சின்ன ஒரு விஷயத்துல கூட பொறுக்க என்னால முடியல. ஆண்டவராகிய தேவனுக்கு இத்தனை பெரிய காரியங்களை சாதிக்கிறது எப்படி? அப்ப உண்மையான அன்புனா என்ன அர்த்தம்? எத்தனை உபத்திரவங்கள் வர ஆரம்பித்தாலும், எத்தனை பாடுகள் வர ஆரம்பித்தாலும் கிறிஸ்துவிலே காணப்படக்கூடிய அன்பிலே நின்று நீங்களும் நானும் விலகாது இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்றோம் பாருங்க. அதைத்தான் கர்த்தராகிய தேவன் உண்மையான அன்பு என்கிற வார்த்தையின் மூலம் பேச துவங்க ஆரம்பிக்கிறார். இப்ப நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று யோசித்து பாருங்கள். பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறது உண்டு, ஒருவேளை என்னுடைய பழைய வாழ்க்கையில நான் கடந்து போயிருந்தா கூட இந்த மாதிரி பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்காது. பழைய காரியத்தின் ஊடாக நான் இருந்தா கூட இந்த மாதிரி வேதனையின் ஊடாக நான் கடந்து போயிருக்கிற மாட்டேனே. இப்ப ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொண்டதுனால எத்தனை பெரிய பிரச்சனை, எத்தனை பெரிய பாடுகள் நிறைய நேரத்தில் நாம் நம்முடைய மனதளவில் யோசித்த காலங்கள் உண்டு. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். உண்மையான அன்பு அப்படின்னா எப்படி இருக்க வேண்டும்? என்ன கஷ்டங்கள் வர ஆரம்பித்தாலும் அவைகளை தாங்கக்கூடிய அளவிற்கு பலம் நிறைந்தவனாய், கிறிஸ்துவை ஒரு நாளும் குற்றம் சுமத்தாத ஒரு மனிதனாக நான் என்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்திற்கு பெயர்தான் உண்மையான அன்பு என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்க துவங்குகிறது. மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. 2 யோவானின் புஸ்தகத்துல அதுல 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவானின் புஸ்தகம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு, நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மூன்றாவது அன்புனா எப்படிப்பட்ட அன்பு? ஆண்டவராகிய தேவன் எந்த அன்பை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார் என்றால், எந்த காலமாக காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தருடைய வசனத்திலே நிலையாய் வாழக்கூடிய ஒரு அன்பு. கர்த்தருடைய வசனமும் உங்களுடைய வாழ்க்கையும் பிரிக்கப்பட முடியாததாய் காணப்பட வேண்டியது அவசியம். பல நேரங்கள்ல நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நாம் தவறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். வசனத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு மக்களாய் வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே படிக்கப்பட முடியாத ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். பல நேரங்கள்ல பல பொய்யான காரியங்களை, தகவல்கள் யாவற்றையும் பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சேன். பல நேரங்கள்ல பல மக்களை அட்ஜஸ்ட் பண்ணும்படிக்காக சில தவறான காரியங்களை நான் உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அவன் வசனம் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவனுடைய வாழ்க்கையிலே வசனத்தை ஜனங்கள் வாசிக்க வேண்டும், படிக்கணும். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் பேசக்கூடிய வார்த்தையில பேசலாம், நிறைய வார்த்தைகளை பேசலாம். ஆனால் பேசுகிறதுல என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் வசனத்தை படிக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையுடைய தரங்கள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகும். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகளை பாருங்க. யாராகிலும் என்னுடைய வாழ்க்கையிலே வசனத்தை வாசிக்க முடியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும். பொய் பேசாதன்னு வசனம் போடுக்கும், பொய் அங்கதான் நான் பேச ஆரம்பிக்கின்றேன். இந்த காரியத்தை நான் ஒரு வியாபாரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வியாபாரியாக காணப்படக்கூடிய நான் என்ன விதமான விஷயத்தை பேச ஆரம்பிக்கின்றேன்? இந்த பொருள் எவ்வளவுங்க? ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த தேங்காய் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க.
தேங்காய் எவ்வளவுன்னு கேட்கக்கூடிய நேரத்துல வாங்கின விலை 10 ரூபாய்ன்னு வச்சுக்கிடுவோமே, நான் உடனே என்ன விதமான வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறேன், 15 ரூபாங்க தேங்காய் அப்படின்னு சொல்றீங்க. இது உண்மையிலே நீங்க வாங்கினது 15 ரூபாயான்னு கேட்கிறாரு, அந்த ஆள் கேட்கிறாரு. நான் 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், எக்ஸ்ட்ரா எனக்கு காசு போட்டு கொடுங்கன்னு சொன்னா அது 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 கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் சொல்லாம நான் வாங்கினதே 15 ரூபா தான், உங்களுக்காக நான் லாபம் வைக்காமல் அப்படி நான் தருகிறேன் என்று சொல்லி நிறைய திரித்து எல்லா காரியங்களும் கூட்டி மெழுகி நம்ம பேச ஆரம்பிச்சோம். இது நிறைய பேருடைய வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை. உங்களுடைய பிள்ளை எப்படிங்க படிக்கிறான்? ஏன் உங்க பிள்ளை ரொம்ப சூப்பருங்க, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குகின்றான், அவன் தான் இருக்கிறதுல அட்டர் மோஸ்டா இருப்பான் கிளாஸ்லயே. ஆனாலும் நம்ம வெளியே பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் பொய்யாக திரித்து பேச ஆரம்பித்து விடுகிட்டு. இப்ப கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல். நீ கர்த்தருடைய வசனத்தின்படி வாழும்படி அழைக்கப்பட்டவன். உன்னுடைய வாழ்க்கையின் மூலம் எதை நீ சாதிக்க முடியும் அப்படின்னா, நிறைய பேரு நான் ஊழியம் செய்து சாதிக்க முடியும் இல்லை, நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் செய்து சாதிக்க முடியும் இல்லை, மற்றவர்களுக்கு உதவி செய்ய சாதிக்க முடியும் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை செய், வசனத்திற்கு சாட்சியாய் வாழ்ந்தாலே உன் வாழ்க்கையிலே வசனத்தை ஜனங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவான். இத்தனை நாள் வரைக்கும் ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் போனதற்கு காரணம் நான் ஜெபம் செய்யாததினால் மட்டுமல்ல, நான் ஊழியங்களை செய்யாததனால் மட்டுமல்ல, நான் சாட்சியான வாழ்க்கை வாழாமல் காணப்பட்டதினால்தான் இந்த காரியங்கள் உருவாக்கப்பட்டது. இப்ப நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் வசனம் சார்ந்த சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை அவன் வாழ வேண்டியது அவசியம். வசனமும் அவனும் பிரிக்கப்பட முடியாத ஒன்றாக விளங்க வேண்டியது அவசியம். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தை பாருங்க, இயேசுனுடைய வாழ்க்கையிலும் வசனத்தையும் ஆண்டவராக தேவனையும் எந்த இடத்திலும் வெவ்வேறாக பிரிக்க உங்களால முடியாது. எல்லா இடத்திலும் வசனம் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இயேசு கிறிஸ்து, அவர் பேசக்கூடிய வார்த்தையில, அவர் பார்க்கக்கூடிய பார்வையில, அவர் நடக்கக்கூடிய நடக்கையில வசனத்தை மட்டும் பிரதிபலிக்கக்கூடிய ஆண்டவராக தேவனை போல. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கற்கக்கூடிய வசனங்கள் வேறொரு இடத்தில் காணப்படக்கூடியதாக, என்னுடைய வாழ்க்கை அதற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக நிறைய பேருடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா, வசனத்திற்கும் அவர்கள் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. கர்த்தர் சொல்கின்றார், வசனம் சார்ந்த வாழ்க்கை வாழுகிறது தான் உண்மையான அன்பு என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இப்ப நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரசங்கம் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த பிரசங்கங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ள ஆரம்பித்தாலே என்ன நடந்திருக்கும், இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை எங்கோ கடந்து போக ஆரம்பிச்சிருக்கும். எத்தனையோ காரியங்களை சாதிக்கும் ஒரு மனுஷனா நான் விளங்கி இருப்பேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் அதே நிலைமையில் இருக்கிறதுடைய காரணம் என்ன அப்படின்னா, வசனத்தை நான் கேட்கிறேன், ஒரு மூலையில நான் வசனங்கள் யாவற்றையும் மூட்டை கட்டி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அவைகளை நான் எடுத்து பயன்படுத்துகிறது கிடையாது. இப்ப எழுதக்கூடிய இந்த பிரசங்க குறிப்புகள், எழுதக்கூடிய அநேக விதமான அந்த நோட்ஸ், இதை நான் எப்பொழுது நான் வந்து திறந்து பார்ப்பேன் என்று சொன்னால், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த பகுதி நான் திறந்து பார்ப்பேன். ஓ, இந்த பேஜ் முடிஞ்சிச்சா, அடுத்த பக்கம் திருப்பணுமா, அப்பதான் திறந்து பார்ப்பேன். அதுக்கு முன்னால் வரைக்கும் அதை பற்றி தான் யோசனையே வராது. சில பேர் அதை காட்டில் ஒரு படி மேலே போய், நம்ம தான் வாசிக்கவே போறதில்லை, நான் ஏன் எழுதணும், அது நமக்கு தேவையே இல்லையே, அது நம்ம வந்து வாசிச்சா தான் அதை நான் எழுத வேண்டியது அவசியம். அதை பற்றி அவங்க கவலைப்படுகிறது. நாங்கள்லாம் வந்து ரொம்ப பரிசுத்தவான்கள், சுத்தவான்கள்ங்க. இருதயத்தினுடைய பலகையில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்தந்த நேரத்தில் நான் வந்து நான் வந்து இது பண்ணி ஆரம்பிச்சோன்னா, பிளே போட ஆரம்பிச்சோன்னா உடனே அது வந்து வெளியே வந்துடும். அந்த இடத்துல நாங்கள் ஸ்டாப் பண்ணுகிறது முன்னால் நின்று போய்விடும். கர்த்தராக தேவன் சொல்கிறார், உள்ள போகக்கூடிய வசனம் அது பிளே ஆகுதோ இல்லையோ, ஆனால் எரேஸ் ஆயிடும், அது நல்லாவே போயிடும். கர்த்தருடைய வேதம் அதைத்தான் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்போ முதல் காரியமாய் நான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனத்துக்கு எவ்வளவு பிரியாரிட்டி நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அதை பொறுத்து தான் தேவன் பேரிலே வைக்கக்கூடிய அன்பினுடைய விகிதம் அதிகமாக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அந்த வசனம் எல்லாம் ஆண்டவராக தேவனே கொடுத்த ஒரு வசனம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராக தேவன் ஒரு முறை மோசே என்கின்ற மனிதனை மலையின் உச்சியில் அழைத்து கொண்டு போனார். அழைத்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல மோசே என்கின்ற மனிதனை பார்த்து கர்த்தராக தேவனை பார்த்து மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் யாவரையும் நான் நடத்த வேண்டும், இவர்களுக்கு தேவையான கற்பனைகள் யாவற்றையும் நீர் தர வேண்டும் என்கிறதை பற்றி மோசே கர்த்தரோடு கூட பேச ஆரம்பித்தார். உடனே கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார், சரிப்பா, நீ கேட்கக்கூடிய அந்த ஜெபத்தின் படியே நான் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவையான அநேக விதமான சட்ட திட்டங்கள் யாவற்றையும் எழுதி தருகின்றேன். உடனே கர்த்தராக தேவனுக்கு முன்பதாக 40 நாள் இரவும் பகலும் மோசே என்கிற மனிதன் மலையிலே காத்திருக்கக்கூடிய நேரத்துல வசனத்துல என்ன விதமான வார்த்தை போடப்பட ஆரம்பிச்சிருக்கிறது, கர்த்தராக தேவன் தம்முடைய விரலினாலேயே வசனங்கள் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சார்.
இப்ப அந்த வசனம் அது எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு வசனம் என்று யோசிச்சு பாருங்க. அவரே தன்னுடைய விரலை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சட்ட திட்டமாக எழுதி கொடுக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இந்த சட்டங்கள் யாவற்றையும் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த பாறையை ஆண்டவராக தேவன் மோசேயினுடைய கையிலே கொடுக்கக்கூடிய நேரத்துல மோசேயினுடைய மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டு பாருங்க. இப்ப நான் யாருடைய அதாவது அந்த கையெழுத்தை நான் தொடுகின்றேன், கர்த்தருடைய விரல் எழுதின அந்த எழுத்தை நான் தொடுகின்றேன், கர்த்தருடைய கரம் எழுதின அந்த காரியத்தை நான் மெய்யாகவே தொடுகிறேன். அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். எவ்வளவு பரவசம் அடைந்திருப்பார். கீழே இறங்கி வர்றாரு. இறங்கி வரக்கூடிய நேரத்துல யோசுவா என்கிற மனிதன் அங்க கீழே பாதி வெளியில காத்திருக்கக்கூடிய அந்த மனிதன் உடனே அவனை பார்க்கக்கூடிய இந்த மோசே என்கிற மனிதன், அந்த 2 பேரும் பேசுறாங்க. அந்த யோசுவா திடீரென்று சொல்லி மோசையை பார்த்து கேட்கிறார், கீழே ஏதோ ஒரு சத்தம் கேட்குதே, அது ஒருவேளை ஜெயதுணியாக இருக்குமோ? அங்கு பகைவர்கள் யாவரையும் ஒருவேளை வென்று அழித்து நிர்மூலமாக்கி இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய நாமத்தினால் சந்தோஷப்படுறாங்க போல இருக்கிறது. அது ஒரு சந்தோஷ சத்தத்தை போல நான் கேள்விப்பட ஆரம்பிக்கிறேன். மோசே ஒரு வார்த்தை சொல்கிறார், அது ஜெயதுணி அல்ல, அது அபஜெயதுணி என்கிறதை பற்றி பேசுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்கிறதுனால் உருவாக்கப்படக்கூடிய சத்தம். மேல இருந்து கீழே இறங்கி வர்றாங்க. இறங்கி வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அநேகம் பழைய பாவங்களை செய்யும் ஒரு மக்களாய் காணப்படக்கூடிய நேரத்துல மோசேயினுடைய மனதிலே வந்த கோபத்து நிமித்தம் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவராக தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டம் உங்களுக்கு உரியது இல்லை என்று சொல்லி சட்டத்தை தூக்கி எறிஞ்சு உடைக்க ஆரம்பிச்சிட்டார். எந்த சட்டத்தை பார்த்து அவர் அவ்வளவு தூரம் பரவசம் அடைந்தாரோ, இப்ப அந்த ஒரே ஒரு கோபத்தினால் சட்டத்தை தூக்கி எறிஞ்சு உடைச்சிட்டார். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரத்தில் நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயத்திற்காக தேவனுடைய விரலினால் எழுதியிருக்கக்கூடிய வசனங்களை தூக்கி எறிஞ்சிடும். அதைத்தான் கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லும். அவரே எழுதி கொடுத்து அது அந்த வசனத்தை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் மோசே பெறும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். கர்த்தராகிய தேவன் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய எழுத்து. நீங்க அந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த சினிமா, அதாவது அந்த 10 Commandments என்கிற அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மோசேயினுடைய கையில் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்தை அவர் தன்னுடைய மார்போடு கூட அரவணைத்து கொண்டு அப்படியே அந்த ஒவ்வொரு விரலிலும் தன்னுடைய அதாவது அந்த ஒவ்வொரு எழுத்திலும் தன்னுடைய விரலை வைத்து கர்த்தர் எழுதி சொல்லக்கூடிய அந்த காரியத்தை பார்க்க முடியும். அவ்வளவு சந்தோஷம் அடைந்த மோசே ஒரு சின்ன ஒரே ஒரு பிரச்சனைக்காக அந்த சட்டத்தையே போட்டு உடைக்கக்கூடியவராய் விளங்கினார். நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரத்துல கர்த்தருடைய வசனத்தை எளிதாக நம்ம தூக்கி எறிய ஆரம்பிச்சோம். ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், எங்களுடைய குடும்பத்துல நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். எனக்கு 2 அக்கா இருந்தாங்க. அதுல ஒரு அக்கா இப்ப இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு மூத்த அக்கா தான் இப்ப இருக்கிறாங்க. அவர்கள் சிறுவர்களாக சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடிய காலம். என்னுடைய அப்பாவுக்கு, என்னுடைய தாத்தாவுக்கு என்னுடைய இளைய சகோதரியை தான் ரொம்ப பிடிக்கும். 2வது அக்காவை தான் ரொம்ப பிடிக்கும். உடனே அதாவது மூத்த அக்காவுக்கு அவங்கள ரொம்ப நேசிக்க மாட்டாங்க எங்க தாத்தா. எங்களுடைய 2வது அக்காவை மட்டும் கடைக்கு அழைத்து கொண்டு போய் ஒரு வாழைப்பழத்தை வாங்கி கொண்டு கொடுக்கறது வழக்கம். வாழைப்பழத்தை வாங்கி கொண்டு கொடுக்கக்கூடிய நேரத்துல மூத்த அக்காவுக்கு முன்னால 2வது அக்கா வந்து நின்று அப்படியே காமிப்பாங்க, பத்தியா தாத்தா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க பாரு. எங்க அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமா போய் உடனே அவங்க போய் நின்று கொண்டு பின்பதாக ஒரு டோருக்கு பின்னால போய் நின்று கொண்டு அப்படியே பார்த்து கொண்டே இருக்க ஆரம்பிப்பாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி, பாரு முதலாக நான் இந்த தோலை உரிக்கிறேன் பாருன்னு சொல்லி ஒரு பகுதியை உரிப்பாங்க, 2வது பகுதியை உரிப்பாங்க, 3வது. இப்பொழுது நடக்கிறது பாரு. அங்க அக்கா ரொம்ப ரெடி ஆயிடுவாங்க. மூத்த அக்கா ரெடியாகி நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நடக்கக்கூடிய காரியம் என்ன? பழத்தை தூக்கி தரையில எரிஞ்சிட்டு தோலை தூக்கி வாயில வச்சுக்கிடுவாங்க 2வது அக்கா. பழத்தை கீழே போட்டுதான் தாமதம் மூத்த அக்கா ஒரே ஓட்டமாய் ஓடி வந்து பழத்தை தூக்கி போடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட எது முக்கியம் நமக்கு தெரியாம, எதை திங்கணும் தெரியாம எதையோ தின்னுட்டு திங்க வேண்டியதை தூக்கி நம்ம வெளியே போட ஆரம்பிச்சோம். கர்த்தருடைய வசனம் அதைத்தான் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கும். எதை சாப்பிடணும் நமக்கே தெரியல. தோலை திங்கிறது அது எதுக்கு ஈக்குவல் உங்களுக்கே தெரியாது. மாடுதான் தோலை திங்கும். மாடு திங்கிறத நம்ம தின்னுட்டு மனுஷன் திங்கிறது கீழே தூக்கி போடக்கூடிய ஒரு நிலை. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒன்று. சில பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்துல பிரச்சனையை பெரிதாக நினைவிலே வைத்துக் கொண்டு பழத்தை தூக்கி எரிஞ்சிடும். இது கர்த்தருடைய வசனம். இது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் புஷ்டியை தரக்கூடியது. அதை நம்ம தூக்கி எறிய ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத காரியங்களுக்காக உட்கார்ந்து நாம் கலங்கி தவிக்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, உண்மையான அன்பு கர்த்தருடைய வசனம் உன்னுடைய வாழ்க்கையிலே தங்கி தாபரிக்கும்படியான கிரியைகளை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட வசனம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கிரிகளை நடப்பிக்கவில்லை அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால உண்மையான அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாது இருக்க ஆரம்பிக்கிறதுனால வசனங்களை நீங்களும் நானும் அலட்சியப்படுத்த ஆரம்பிக்கும். அவைகளை பற்றிதான முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதே இல்லை. கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்றார் அப்படின்னா, உண்மையான அன்பு உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் கர்த்தர் பேசும் ஒரு வார்த்தையும்
ஒரு எழுத்தையும் ஒரு எழுத்தின் உறுப்பையும் நீயும் நானும் அவமாக தூக்கி எறிய மாட்டோம். அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் பயன்படுத்தும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். நான்காவது ஒரு காரியத்தை பாருங்க. 1 யோவானின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உண்மையான அன்பு என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் உலகத்தை எந்த காலத்திலும் திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் மேலே என்னை அறியாத ஆசையும் இச்சையும் அநேகம் பாசங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது இல்லை. உலகத்துக்காக நான் எவ்வளவோ தூரம் கலங்கக்கூடியவனாய் விளங்குகின்றேன். உலகத்தில் ஏதாவது ஒரு காரியம் மறுக்கப்படுகிறது உண்டானால் என்னை அறியாத ஒரு வேதனை என்னுடைய வாழ்க்கையை முட்டிக்கொண்டு வருகிறது நான் பார்க்கிறேன். என்னால் அந்த வேதனையை கட்டுப்படுத்த முடியல. எனக்கு தாங்க இந்த ஒரு உயர்வு வந்திருக்கணும். ஆனால் என்னை காட்டிலும் ஜூனியராய் காணப்படக்கூடிய அவருடைய கையில் இந்த ஒரு பொறுப்பு கூட கொடுத்துட்டாங்க. என்னால் இந்த ஒரு காரியத்தை தாங்கவே முடியவில்லை. எனக்கு தான் இந்த ஒரு சம்பள உயர்வு வர வேண்டிய ஒரு காரியம். ஆனால் இந்த சம்பளத்தை என்னை காட்டிலும் எந்த விதமான வேலைக்குரிய காரியங்களும் தெரியாது இருக்கக்கூடிய சாதாரண இப்பதான் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய மனுஷனுடைய கையில சம்பளத்தை கொடுத்துட்டாங்க. என்னை அவனுக்கு கீழாக கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய மனுஷன்ட்ட நீங்கள் ஆறுதலான வார்த்தையை சொல்லி பாருங்க, கேட்கவே மாட்டான். அவருடைய மனசுல அந்த காரியம் உள்ள போகவே போகாது. என்னை அவர்கள் வஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னால் அந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நிறைய நேரங்கள்ல உலகத்திற்காக படக்கூடிய கவலைகள் ஆவிக்குரிய காரியங்களை மிஞ்சக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். ஆவிக்குரிய காரியத்தை காட்டிலும் உலக பிரகாரமான கஷ்டங்களை பற்றிதான கவலை அதிகமாய் வர ஆரம்பிக்கும் பொழுது முதல் காரியம் நான் என்ன செய்றேன், ஜபிக்கவே முடியாம போயிடும். ஜபந்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரெமிடி. ஆனால் இந்த ஜெபிக்க முடியாமல் போகிறதுக்கு எது காரணமா இருக்கிறதுன்னு சொன்னா உலக கவலை. அதிகமாய் வரக்கூடிய கவலை, எங்க வீட்டுக்காரர் மூலமா வரக்கூடிய கவலை, நான் செய்யக்கூடிய தொழிலின் மூலமா வரக்கூடிய கவலை, நான் படிக்கக்கூடிய படிப்பின் மூலமாய் வரக்கூடிய கவலை, இருக்கக்கூடிய மக்களின் மூலமாய் வரக்கூடிய கவலை, சூழ்நிலைகளின் மூலமாய் வரக்கூடிய கவலை, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய கவலை, சரீரத்தில் வரக்கூடிய வியாதினால் வரக்கூடிய கவலை. இந்த கவலைகளை தாண்டி ஜெபம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, உலகத்திலே காணப்படக்கூடிய அநேக விதமான அன்பு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னை பலவீனத்தை உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறது. அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். எப்ப நான் என்னுடைய வாழ்க்கையிலே பலவீனப்பட ஆரம்பிக்கின்றேன் அப்படின்னா, உலக ரீதியான அன்பு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால், உலகத்தின் மேலே என்னை அறியாத பாசம், உலகத்திற்காக நான் கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், உலகத்தை நான் அதிகமாய் நேசிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனாகிய கர்த்தருடைய அன்பு என்னுடைய வாழ்க்கையிலே இல்லை. உலகத்தை ஆண்டவராக தேவன் புறம்பே தள்ளும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். அவருக்கு முன்பதாக உலகத்திலே காணப்படும் எத்தனையோ விஷயங்கள் ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக தர துவங்கப்பட ஆரம்பித்தாலும் எதன் மேலும் கர்த்தருடைய மனம் லயிக்கவே இல்லை. எதையும் ஆண்டவராக தேவன் திரும்பி கூட பார்க்கல. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை கர்த்தராக தேவன் எதிர்பார்க்கல, மேன்மையை எதிர்பார்க்கல, மக்களால் வரக்கூடிய மகிமையை கர்த்தராக தேவன் எதிர்பார்க்கல. சீஷர்களே ஆண்டவராக தேவனை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீங்க செய்யக்கூடிய இந்த அற்புதங்கள் யாவற்றையும் அந்த ஏறுதனுடைய அரமனையிலே போய் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகத்திற்கு உண்மை வெளிப்படுத்த முடியுமே, எல்லா ஜனங்களும் உண்மை பின்பற்றி வர ஆரம்பிக்கிறார்களே. என்றாலும் கூட ஆண்டவராகிய தேவனுடைய மனது அவைகளிலே ஒன்றின் மேலும் மெய்யாகவே லயித்து போகவே இல்லை. காரணம் என்ன? உலகத்தின் மேலே ஆண்டவராகிய தேவனுக்கு பற்றுதலும் பாசமும் காணப்படவே இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்கிறோம். உலகத்தின் மேல் நம்மை அறியாத ஒரு பாசம், ஒரு பற்று. உலகத்தில் ஒரு சின்ன நஷ்டம் வர ஆரம்பித்தால் கூட நம்மை அறியாத ஒரு பலவீனம், நம்மை அறியாத ஒரு சோர்வு நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிறதை பார்க்க. நல்லா படிச்சு பரிசு எழுதுறேன், ஆனால் ஃபெயில் ஆட்டேன்னு சொன்னா என்னை அறியாத ஒரு சோர்வு. ஆனால் இதே விஷயத்துல நான் 4 நாள் ஜெபிக்காம இருக்கிறேன்னு சொன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில சோர்வு வருதில்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில நான் என்னுடைய வாழ்க்கையிலே எதற்காக நான் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன்? உலகத்திலே காணப்படக்கூடிய அன்பிலே நின்று நான் வேறு பிரிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் உலகத்திலே வரக்கூடிய மேன்மை, உலகத்திலே வரக்கூடிய பாசம், உலகத்திலே வரக்கூடிய அன்பு, உலகத்திலே வரக்கூடிய அநேக விதமான உச்சிதமான காரியங்களை விட்டு நான் வேறு பிரிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவ அன்பிலே நிறைந்தவனாய் நான் என்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். கடைசியாக உபாகமத்தின் புஸ்தகத்துல 10வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அது என்ன சொல்றதுன்னு வாசிக்கிறேன் கேளுங்க. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ சேவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கே எல்லா கனத்தையும் மகிமையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை.
எல்லா காரியத்திலும் எல்லா நேரத்திலும் என் பலத்தினால் என்னுடைய காரியத்தினால் உருவாக்கப்பட்டதில்லை. எப்ப நான் அன்பு கூற ஆரம்பிக்கிறேன், நான் என்ன விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் என்னை இயக்கின கர்த்தருக்குத்தான் கனமும் மகிமையுமே தவிர என்னால் அந்த காரியம் உருவாக்கப்படுகிறது இல்லை. பல நேரங்கள்ல நான் என்னையே மெய்யாகவே மேன்மைப்படுத்தும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். நான் செய்யக்கூடிய விஷயத்தினாலதான் இவைகளெல்லாம் இவ்வளவு தூரம் மேன்மை உள்ளதாய் விளங்க துவங்கிற்று. இந்த ஊழியத்துல இத்தனை காரியங்கள், இத்தனை விதமான சட்ட திட்டங்களை நான் இயற்ற ஆரம்பிச்சதுதான் இந்த ஊழியம் இவ்வளவு சிறப்பாய் உருவாக்கப்படுவதற்கு காரணம். நானே என்னை அறியாமல் என்னை பற்றி நான் மேன்மையாக நினைவு கூற ஆரம்பிக்கின்றேன். ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன விதமான வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறது? ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு காட்டுல ஒரு நரி ஒன்றும் ஒரு ஒரு புலி ஒன்றும் கடந்து போக துவங்கி ரெண்டு நேருக்கு நேரம் பார்த்துருச்சு. இந்த நரியை புலி கொல்ல வேண்டும் என்கிறதை பற்றி பேசக்கூடிய அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பசியா இருக்கிற, காடு முழுசு நான் அலைஞ்சிட்டேன் என்றாலும் என்னுடைய பசிக்கு தேவையான ஆகாரம் ஒண்ணுமே கிடைக்காம இருக்கிறதுனால உன்னை நான் நேருக்கு கண்டதுனால உன்னை நான் கொல்ல வேண்டும் என்கிறதை பற்றி எனக்கு ஆசை. உடனே இந்த புலியை பார்த்து நரி சொன்னது, நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரணமான நரியெல்லாம் கிடையாது. நரி தந்திரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது நான் ஒரு சாதாரணமான நரியெல்லாம் கிடையாது. நான் கடவுளுடைய பிரதிநிதியாக இறங்கி வந்திருக்கிறேன். இதை நான் எப்படி நம்புவேன்? புலி கேட்க ஆரம்பித்தது. வா, நீ நானும் போய் பார்ப்போம். போகக்கூடிய நேரத்துல என்னை காணக்கூடிய விலங்குகள் என்னை பார்க்கக்கூடிய நேரத்தில் பயப்படுகிறது உண்டானால் நான் உண்மையிலே கடவுளுடைய தூதன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி பேச துவங்கிட்டு ரெண்டு காட்டுக்குள்ள கடந்து போச்சு. நிறைய பார்த்து இல்ல, பக்கத்துல வரக்கூடிய புலியை பார்க்கக்கூடிய எல்லா விதமான மிருகங்களும் பயந்து போகக்கூடிய பத்தியா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி என்னை பார்க்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் நடுங்கி போக துவங்கிட்டு, ஆகவே நான் கடவுளுடைய தூதன் என்கிறதை பற்றி நரி பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்பி புலி அப்படியே ஓடி போக ஆரம்பிச்சு. நிறைய நேரத்துல எனக்கு பின்பதாக இருந்து இயங்கக்கூடிய கர்த்தராக தேவனை நான் நினைச்சு பார்க்கறது இல்லை. அவர் கூட இருக்கிறனாலதான் நான் இத்தனை விதமான காரியத்தை நான் செய்யறேன். இப்ப நான் உதாரணமாக கர்த்தருடைய நாமத்தினால ஒரு மனுஷன் நானே கொலை பண்ணி போட்டு நானே உயிரோடு கூட எழுப்ப முடியுமா? முடியாது. ஒரு மனுஷன் செத்து போன மனுஷன் நான் எழுப்ப முடியுமா? எழுப்பார். ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால அது நிறைய ஊழியக்காரர்கள், சில ஊழியக்காரர்கள் செய்திருக்கக்கூடிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்கக்கூடிய நேரத்துல கர்த்தராக தேவன் ஒரு பிரம்பை அவருடைய கையில கொடுத்தார். இது மோசேயினுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்பு மாதிரி உன் கையிலும் கொடுத்திருக்கேன் பார். இந்த பிரம்பை கொண்டு நீ என்ன காரியத்தை தொட ஆரம்பித்தாலும், என்ன காரியத்தை செய்தாலும் அது அந்த ஊழியத்திலே நிறைவாக்கப்படும் என்கிறதை நான் உனக்கு வாக்கு பண்ணுகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாருங்க. அப்படின்னு சொல்லி அந்த பிரம்பை எப்பொழுதும் கையில எடுத்துக்கொண்டு போகிறது வழக்கம். ஒரு நாள்ல ஒரு மனிதன் மரணித்து போயிட்டார், செத்து போயிட்டார். செத்து போகக்கூடிய அந்த மனுஷனுக்கு முன்பதாக இவரை கொண்டு போய் ஜெபம் பண்ணி அந்த மனுஷன் அடக்கத்துக்காக கொண்டு போக வேண்டும். ஐயா, நீங்க ஜெபம் பண்ணி ஆயத்தப்படுத்துகிறது உண்டானா நாங்க அடக்கத்துக்கு கொண்டு வருவோம். என் கையில கோல் இருக்கும்போது நீங்க எப்படி நீங்க அடக்கத்துக்கு கொண்டு போவீங்க? கர்த்தராக தேவன் கொடுத்திருக்கக்கூடிய மோசையினுடைய கையில கொடுத்திருக்கக்கூடிய கோல் அதே மாதிரி என்னுடைய கையிலும் கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த கோலினால் நான் இந்த பிரேதத்தை நான் தொடுகிறது உண்டானால் இந்த பிரேதம் உயிரோடு கூட எழும்பி வருகிறதை பார்த்து வருவீர்கள். கர்த்தருடைய நாமத்தினால சரிங்க சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லா மக்களையும் வெளியே போக சொல்லிட்டு இந்த மனிதன் பிரேதத்துக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து கொண்டு அந்த கோலினால் அந்த பிரேதத்தை தொட்டார். அது எந்திரிக்கவே இல்லை. ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் மூக்குல போய் தொட்டு பார்த்தாரு, காதுல போய் தொட்டு பார்த்தார், கன்னத்துல தொட்டு பார்த்தார், வயிற்றுல தொட்டு பார்த்தார், காலில் தொட்டு பார்த்தார், நடக்கல. அடுத்தது ஒரு அடி லைட்டா அடிச்சார். ரெண்டாவது அடி அடிச்சார். மூன்றாவது அடி அப்புறம் விளாச ஆரம்பிச்சிட்டார். விளாசுனா பிரேதமெல்லாம் அப்படியே பிஞ்சு அப்படியே தூள் தூளாக போகக்கூடிய நேரம். கடைசி வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை, பிரேதம் எந்திரிக்கவே இல்லை. ஆனால் இப்ப அடுத்து ஒரு கொலை விழும் என்கிறதை பற்றி தான் பயம். எப்படி போறதுன்னு தெரியல, தப்பிச்சு ஓடணுமே. ஏன்னா எல்லா விதமான மக்களும் நல்ல முறையில் அடக்கம் பண்ணணும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இவர் கம்ப வச்சு அடிச்ச அடியில பிரேதம் ஒன்றுமில்லாமல் சிதைந்து போக கிடையாது. காரியங்களை கண்ட மாத்திரத்துல ஐயோ, இந்த கோல் இப்பதான் கர்த்தராக தேவன் தந்த கோல் இல்லை என்கிறது நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். ஆனால் இது காலம் தாழ்த்தி வந்திருக்கக்கூடிய அறிவு. இந்த அறிவின் மூலமாக என்ன விதமான பிரச்சனையை நான் சந்திக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லி கொல்ல பக்கமா திறந்து ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டேன். இது வெளியே நிற்கக்கூடிய மக்களும் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. கடைசியில அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா பிரேதம் கை வேற கால் வேற தலைவரையா எப்படி துணி துணாவி இருக்கிறதை அவருடைய கண்கள் பார்த்து. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் என்னோடு கூட இருந்து இயங்காமல் இருக்கிறது உண்டானால் நான் ஒன்றுமில்லாத ஒரு மனிதனாய் விளங்குகிறேன். என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இவன் பெரிய பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு ஊழியக்காரன், பெரிய பலவான், பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதன், அவனுடைய ஊழியத்துல எத்தனை விதமான மக்களை உயிரோடு கூட எழுப்ப முடியும்? இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கக்கூடிய வரைக்கும் தான் என்னுடைய வாழ்க்கையிலே பலமும் வல்லமையும் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல கர்த்தராகிய தேவனுக்கே அவன் எல்லா விதமான மகிமையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தரையே சேவிக்கும் ஒரு மனிதனாய் அவன் விளங்க ஆரம்பிக்கிறான். சேவகம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவராகிய தேவனுக்கு பணிவிடையாளனாக, சேவகம்னா உங்களுக்கு தெரியும், பணியாளனாக அவன் தன்னை உருமாற்றிக் கொள்ளக்கூடிய அனுபவம் எப்ப வரும்? உண்மையான அன்பு என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான். கர்த்தருக்கு முன்பதாக நின்று பேச நான் தகுதியற்றவன்.
கர்த்தருக்கு முன்பதாக நின்று போராட நான் தகுதியற்றவன். கர்த்தருக்கு முன்பதாக நின்று அநேக விதமான காரியங்களை குறித்து பேச நான் தகுதியற்றவன். ஏனென்றால் அவர் எஜமான், நான் சாதாரணமான ஒரு பணியாளர், சாதாரணமான ஒரு சேவகன். நான் கர்த்தருக்கு முன்பதாக போய் நின்று பேச எவ்வளவேனும் தகுதியினுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்கிறதை பற்றி அவன் தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் இந்த மனுஷனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட ஆரம்பித்தார். ஒரு மனிதனை ஆண்டவராக, ஒரு மனிதன் கர்த்தருக்கு முன்பதாக வந்தான். தன்னுடைய வேலையாளுக்கு சுகவீனமாக காணப்படக்கூடிய நிலைகளை பற்றி பேசும்படிக்காய் வந்தான். வரக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு அவனை பார்த்து சொன்னா, சரிப்பா நான் உங்க வீட்டுக்கு வருகிறேன்னு சொன்னா. இல்ல ஆண்டவரே, நீங்க எங்க வீட்டுக்கெல்லாம் வருகிறதுக்கு நான் வந்து பாத்திரவான் இல்லை. ஏனென்றால் உம்முடைய பாதங்கள் பழகிறதுக்கு என்னுடைய வீடு அபாத்திரமாக காணப்படக்கூடிய ஒன்று. நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அவன் உயிரோடு கூட வந்து விடுவார். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றான், நான் இத்தனை அதிகாரங்களை பெற்றவனாய் காணப்படக்கூடியவனாய் இருக்கிறதுனால ஒருவனை வா என்றால் வருகின்றான், போ என்றால் போகிறான், ஒருவனை பார்த்து இது செய் என்று சொன்னால் செய்கின்றான். எனக்கே இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது உண்டானால் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த மனுஷன் உயிரோடு கூட வரமாட்டானா என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவனை பார்த்து அந்த மனுஷன் பேசுறான். வார்த்தைகளை கேட்ட கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் யாருமே பார்க்கல. எவ்வளவு பெரிய விசுவாசத்தினுடைய வார்த்தைகளை அவன் பேசி இருக்கிறான். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே உண்மையாய் ஆண்டவருக்கு முன்பதாக பணிந்து தொழ ஆரம்பிக்கிறது உண்டானார். ஆண்டவராகிய தேவனை, என்னால் ஒண்ணுமே இல்லை, நான் பலவீனமான ஒரு பாத்திரம். நம்ம சும்மா வாயளவு நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய தேவனை கிரியைகளை செய்ய அனுமதிக்க மாட்டோம். பலவீனமான பாத்திரம், பலவீனமான பாண்டம், என்னால் ஒண்ணு செய்ய முடியாது, சும்மா வந்து வாயில பேசுவோம். என்றாலும் கிரியைகளை நடப்பிக்கிறது நானாகவே கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறேன். பலவீனமான பாத்திரம் என்று சொன்னால் உண்மையிலே பலவீனம் என்கிறதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தராகிய தேவனை கிரியைகளை செய்ய அனுமதிக்கக்கூடிய உண்மையான சேவகனாய் நீ அவருக்கு முன்பதாக காணப்படும். அதுதான் உண்மையான ஒரு அன்பு. ஆண்டவராக தேவன் பேரில் வைக்கக்கூடிய அன்புனா என்ன அர்த்தம்? அவரை உண்மையாகவே பயத்தோடும் நடுக்கத்தோடும் சேவிக்கும் ஒரு மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கனம், ஜெப நேரத்தை ஒரு அரை மணி நேரம் தள்ளி நான் வச்சுக்கிறேன் சொல்ல மாட்டோம். ஜெப நேரத்தை 2 நாள் கழிச்சு நான் வைத்துக் கொடுக்கிறேன் சொல்ல மாட்டோம். கர்த்தருடைய வசனங்களை கேட்கக்கூடிய காரியம் ஒரு 2 நாள் கழிச்சு, அது வந்து யூடியூப்ல தான் இருக்கு, இன்னைக்கே கேட்கணும் என்னங்க இருக்கு, ஒரு 2 நாள் கழிச்சு நான் கேட்டு இல்லை. கர்த்தராகிய தேவனை உண்மையான மனதோடு கூட நீங்கள் அன்பு கூற ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்தந்த நேரத்தில் கர்த்தருடைய காரியங்களுக்கு நீங்கள் பிரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சு. என்னுடைய வேலை 2வது, எனக்கு உண்டான காரியங்கள் அடுத்தது. ஆண்டவராகிய தேவனுக்கே முதன்மை என்கின்ற உண்மையான மனப்பக்குவம் எப்ப என்னுடைய வாழ்க்கையில வருகிறது? முழு அன்பு செலுத்தக்கூடிய நிலை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அன்பினுடைய குவாலிட்டி நம்முடைய வாழ்க்கையில இருந்தால்தான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த அன்பை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து, இந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ந்து பழுக ஆரம்பித்தால் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய திராணி பெற்ற மக்களாய் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகவே ஆண்டவராகிய தேவனை இந்த அளவிற்கு நேசிக்கக்கூடிய நேசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான்னு பாருங்க. இல்லை என்று சொன்னால் இந்த நேசத்திற்காய் கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு ஜெபிக்கிறது உண்டானால் உண்மையாகவே கர்த்தராகிய தேவனை நேசித்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து தேவராஜ்யத்தை சென்று அடைய நம்மால் ஆகும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு நன்மையான ஒரு காரியம் ஒன்றை கற்பிக்கக்கூடியவராய் விளங்கினார். தேவனில் அன்பு கூறும்படி உன் ஆத்துமாவிலே எச்சரிக்கையாய் இரு என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். எந்த அன்பை கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார்? தேவனை முழுவதும் அறியக்கூடிய அன்புள்ளவனாய், உபத்திரவத்திலும் நாச மோசங்களிலும் நிர்வாணங்களிலும் கர்த்தரை விட்டு பிரியாத அன்புள்ளவனாய், ஆண்டவராகிய தேவனுடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே சிறமேற்கொண்டு நடக்கக்கூடிய ஒரு மனிதனாய், 4வதாக உலகத்தின் அன்பிலே நின்று வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தருக்கே முழு அன்பையும் செலுத்தக்கூடியவனாய், இறுதியாக தேவனை மட்டும் சேவிக்கும்படி என்னையே தரை மட்டும் தாழ்த்தக்கூடிய அன்புள்ளவனாய் நான் மாற்றமடைய வேண்டும் என்று கர்த்தராகிய தேவனை எதிர்பார்க்கிறாரே. என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அன்பினுடைய விகிதம் எப்படியாய் காணப்படுகிறது என்று பாருங்கள். இந்த அன்பிலே சற்று குறைவு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், ஒருவேளை கர்த்தருடைய வருகை நாள் வரக்கூடிய அந்த நாட்கள்ல நாம் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தை சென்று அடைய முடியாத மக்களாய், கைவிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மக்களாய் நிற்கிறதை பார்க்க முடியும். என்னுடைய அன்பின் விகிதத்துல கொஞ்சமாகிலும் மாசு மறு இருக்கிறது உண்டானால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ என்னால் முடிகிறது இல்லை. நடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுவேன், அல்லது மற்ற மக்களுக்கு முன்பதாக கர்த்தராகிய தேவனுக்கும் எனக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கிறது என்கிறதை போலதான அநேகம் விதமான வேஷ
வேஷதாரியா நான் காணப்பட ஆரம்பிச்சிருவேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், உண்மையான அன்பினுடைய பரிமாணம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் இத்தனை மாற்றங்கள் உன் வாழ்க்கையிலே வந்திருக்கிறது நீ பார்ப்பாய் என்று சொல்லுகின்றார். இதில் ஏதாகிலும் ஒரு குறைவு நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தால் கூட தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த 5 சுபாவங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்படிக்காக கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு யாவரும் ஒருமனப்பட்டவர்களாக நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை, நீர் பேசி சொன்ன உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை அறியும் அறிவுள்ள அன்பு, உபத்திரவத்திலும் உம்மை விட்டு விலகாத அன்பு, கற்பனையின்படி நடக்கக்கூடிய அன்பு, உலக அன்பினின்று வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தருக்கே முழுமையை கொடுக்கக்கூடிய அன்பு, தேவனை மட்டும் சேவிக்கும் அன்பாக எங்கள் அன்பினுடைய நிலைகள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொன்ன பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அன்பு உள்ளது என்கிறதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஆழ்ந்த காரியங்கள் யாவற்றிலும் ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் எங்காகிலும் காணப்படுகிறது உண்டானால் அவைகளை விட்டு வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தருக்கு உரிய சகல விதமான கர்த்தர் எதிர்பார்க்கும் அன்பு செலுத்தும் மக்களாக, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படக்கூடிய ஒரு மக்களாக, தங்கள் வாழ்க்கையை எச்சரிக்கையாய் பாதுகாத்துக்கூடிய ஒரு மக்களாக விளங்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனங்கள் எங்களுக்காக சொல்லப்பட்ட வசனங்கள். இவைகளிலே ஒன்றையும் நாங்கள் மெய்யாகவே புறம்பே தள்ளிவிடாதபடி இவைகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மெய்யாகவே அபியாசப்படுத்தி அவைகளுக்கேற்ற மாற்றங்களை பெற்றுக்கொண்டு உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமென்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.